வணக்கம். இப்போ பயாலஜியில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ எக்ஸாமில் லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமில் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அதாவது சுத்தம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுத்தம் மற்றும் சுகாதாரம்ல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்களின் வகைகள் பற்றி பார்க்கணும். ஊட்டச்சத்துக்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பற்றி பார்க்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸில் ஒரு 5 டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கார்போஹைட்ரேட் பற்றி பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை 1:2:3 1:2:3 என்ற விகிதத்தில் கொண்ட கரிமச் சேர்மம் இதுதான் கார்போஹைட்ரேட். An organic compound composed of carbon, hydrogen and oxygen. இது மூணும் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட், மேஜர் டயட்ரி இன் கார்போஹைட்ரேட்ஸ், என்னென்ன கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேஜர் டயட்ரி, நம்ம உணவுப் பொருள்களில் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உணவுப் பொருள்களில் கார்போஹைட்ரேட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மோனோசாச்சுரேட்ஸ். மோனோசாச்சுரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசாச்சுரேட்ஸ் தமிழில் ஒற்றை சர்க்கரை. மேஜர் டயட்ரினா உணவில் காணப்படும் முக்கிய கார்போஹைட்ரேட்டுகள் என்னென்ன, அதில் 3 வகை பற்றி பார்க்க போகிறோம். மோனோசாச்சுரேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், தமிழில் ஒற்றை சர்க்கரை. ஒற்றை சர்க்கரைக்கு என்ன எடுத்துக்காட்டு கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒற்றை சர்க்கரை? மோனோசாச்சுரேட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா குளுக்கோஸ் சொல்லலாம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் சொல்லலாம். தமிழில் தான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது எல்லாமே ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது இரட்டை சர்க்கரை, இங்கிலீஷில் டைசாச்சுரேட்ஸ். இரட்டைனா 2 டைசாச்சுரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைசாச்சுரேட்ஸில் சுக்ரோஸ் சொல்லுவாங்க. சுக்ரோஸ் ஃபர்ஸ்ட், சுக்ரோஸ், அப்புறம் லாக்டோஸ் சொல்லலாம். லாக்டோஸ், அப்புறம் மால்டோஸ். மால்டோஸ் இது எல்லாமே இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ சுக்ரோஸ் என்ன சொல்லலாம்? SLM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், SLM. இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு SLM, சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாலிசாச்சுரேட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆற்றலை தரக்கூடியது பாலிசாச்சுரேட்ஸ், கூட்டு சர்க்கரை. அமைலோஸ், அமைலோஸ் சொல்லுவாங்க. அமைலோபெக்டின் சொல்லுவாங்க. ஸ்டார்ச், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், கிளைகோஜன் இது எல்லாமே கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. கூட்டு சர்க்கரைனா பாலிசாச்சுரேட்ஸ், கூட்டு சர்க்கரைகள் சொல்றாங்க. இது எல்லாமே ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருட்கள் அப்படிதான் சொல்றாங்க. இது எல்லாமே ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருட்கள். இப்போ கார்போஹைட்ரேட் இப்படி கூட சொல்லலாம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருட்கள் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, கார்போஹைட்ரேட்னா என்ன? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூன்றும் 1:2:1 1:2:1 என்ற வீதத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பிரதான மூலப்பொருள், ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரதம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் புரதம். புரோட்டீன். புரோட்டீனா என்ன? புரதங்களானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளை விட அதிக ஆற்றலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. as a fuel இல்ல as a protein provides maximum energy than carbohydrates and fats. கொழுப்புகள் மற்றும் புரதங்களை விட கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் ஸ்கூல் புக்கில் மாஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கார்போஹைட்ரேட் எவ்வளோ எனர்ஜி தருது அப்படின்னு சொல்லிட்டு. கார்போஹைட்ரேட்ஸ் 4 கிலோ கலோரி இல்லைனா 17 கிலோ ஜூல். 1 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து இவ்வளோ எனர்ஜி தருது அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் கொஸ்டின்னால நம்ம அப்படியே பார்த்துக்கணும். அடுத்து லிப்பிட்ஸ்னா கொழுப்புகள் எவ்வளோ எனர்ஜி தருதுன்னா 9 கிலோ கலோரி அல்லது 37 கிலோ ஜூல். 1 கிராம் கொழுப்பு இவ்வளோ ஆற்றலை தரக்கூடியது. இது கரெக்டாக பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் 1 கிராம் கார்போஹைட்ரேட் எவ்வளோ எனர்ஜியை தருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புரதங்களானது பல அமினோ அமிலங்கள்
அமினோ அமிலங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து பெப்டைட் இணைப்பு, பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்டைட் இணைப்பால் இணைந்து உருவான ஒரு பாலிபெப்டைட் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெப்டைட் இணைப்பால் இணைந்து உருவான ஒரு பாலிபெப்டைட் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரதம்னா என்னங்க? புரதம்னா பல அமினோ அமிலங்கள் இணைந்து பாலிபெப்டைட், பெப்டைட் பாண்டால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுதான் புரதங்கள். ஓகே, அப்ப இதான் சொல்லுவாங்க, proteins are polypeptide chains made up of amino acids அப்படின்னு சொல்றாங்க. அமினோ ஆசிட்ஸ் linked together அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இத क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, புரதங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா அமினோ அமிலங்கள் இணைந்து பாலிபெப்டைட் இணைப்பால் உருவாகிறது. எந்த பிணைப்பால் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் பத்தி பார்க்க போறோம். எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். இப்போ இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம, அதாவது நம்ம உடல்லையே உருவாக்கப்படுற அமினோ அமிலம், நம்ம உடல்லையே உருவாக்கப்படுற அமினோ அமிலத்தை நம்ம உடல் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம உணவுப் பொருள்கள்ல இருந்து எந்த அமினோ அமிலமா நம்ம வாங்குறோமோ அதுதான் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உணவில் உருவாக்கப்படுவதில்லை, சரி, நம்ம உடலில் உருவாக்கப்படுவதில்லை, நம்ம உணவுப் பொருள்களிலிருந்து தான் பெறப்படுகிறது. The essential amino acids that cannot be biosynthesized by our body, that are prepared from our dietary foods. ஒண்ணுமே இல்லைங்க, உணவுப் பொருள்கள்ல இருந்து பெறப்படுற அமினோ அமிலங்கள் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள். அது மாதிரி நமது உடலுக்கு 9 வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் தேவை. There are 9 essential amino acids அப்படின்னு சொல்றாங்க. அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நமது உடம்பில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நமது உடம்பில் 9 அமினோ அமிலங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினைல் அலைன் அப்படின்னு சொல்லலாம். 9 வகையான. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினைல் அலைன். ரெண்டாவது வேலைன் சொல்லுவாங்க, வேலைன். மூணாவது த்ரியோனைன், த்ரீனா 3, த்ரியோனைன். அதுக்கப்புறம் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லலாம், ட்ரிப்டோஃபான். மித்தியோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது அத்தியாவசிய அமினோ அமிலம் மித்தியோனைன் சொல்லலாம். அடுத்து 6வது லுசைன் சொல்லலாம், லுசைன். ஐசோலுசைன் சொல்லலாம். அப்புறம் லைசின் சொல்லலாம், லைசின். ஹிஸ்டிடைன் சொல்லலாம், ஹிஸ்டிடைன். லைசின், ஹிஸ்டிடைன். இது எல்லாமே நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள். அப்போ மொத்தம் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் எத்தனை இருக்கு? 9 வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கு. இது எல்லாமே நமது உணவுப் பொருள்கள்ல இருந்தா நம்ம உடலுக்கு தேவைப்படுகிறது. அதனால அத்தியாவசிய அமினோ அமிலங்கள். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. புரதம் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொழுப்புகள் பத்தி பார்க்க போறோம். கொழுப்புகள். இந்த கொழுப்புகள் பாருங்க, இதை மட்டும் பார்த்தாவே போதும் கொழுப்புகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொழுப்புகள்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், கொழுப்புகள் 3 கிளைசரைடுகள். கொழுப்புகள் என்பது ஃபர்ஸ்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளிசரைட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. which are esters of 3 fatty acids. எஸ்டர்ஸ் ஆஃப் 3 fatty acids அப்படின்னு சொல்றாங்க. 3 கொழுப்பு அமில சங்கிலிகள் மற்றும் 3 கிளிசரின் எஸ்டர்களே கொழுப்புகள் சொல்றாங்க. கிளிசரின் எஸ்டர்களே கொழுப்புகள். 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ். இதுல நமது உடலுக்கு 2 அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இருக்கு நமது உணவு ஊட்டத்தில். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்பாங்க பாருங்க, ஆல்பா லினோலெனிக் ஆசிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆல்பா லினோலெனிக். அதுக்கு இன்னொரு பேரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் சொல்லலாம். ஆல்பா லினோலெனிக்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ரெண்டாவது லினோலெனிக் அமிலம் அப்படின்னா ஒமேகா பி ஃபேட்டி ஆசிட் சொல்லலாம். லினோலெனிக் தமிழ்ல அதான் லினோலெனிக் அமிலம். ஒமேகா பி, ஒமேகா அதாவது வெறும் ஆல்பா வந்துச்சுன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் சொல்லலாம். ஆல்பா லினோலெனிக்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். வெறும் லினோலெனிக்னா பி ஃபேட்டி ஆசிட் சொல்லலாம். ஒமேகா பி ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் நமக்கு உடலில் 2 விதமான அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அமினோ அமிலங்கள்லாம் 9, கொழுப்பு அமிலங்கள்லாம் 2. இது 2 பார்த்துக்கோங்க. 2 விதமான அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மனித உணவு ஊட்டத்தில் காணப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்பா லினோலெனிக் அமிலம், 2வது லினோலெனிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேஜரா இப்போ ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் பார்த்துட்டோம், புரதம் பார்த்துட்டோம், அடுத்து கொழுப்புகள் 3வது பார்த்தோம். நெக்ஸ்ட் 4வது முக்கியமானது என்னன்னா வைட்டமின்ஸ் பத்தி பார்க்க போறோம்.
வைட்டமின்ல ஸ்கூல் புக்ல என்னென்ன கவர் ஆகுது அது எல்லாமே தொகுத்து இங்க பார்க்க போறோம். வைட்டமின்ஸ்ல இதை மட்டும் பார்த்தாவே போதும், எக்ஸாம்ஸ்ல ஈஸியா நம்ம மார்க் வாங்கிடலாம். பழைய கொஸ்டினை ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அடுத்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். பாருங்க, அடுத்து வைட்டமின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ்ல பேசிக் என்ன கொடுத்திருக்காங்க, விட்டமினை யாரு கண்டுபிடிச்சது? the term vitamin was coined by யாரு? டாக்டர் ஃபன்க் வச்சிருப்பாரு. டாக்டர் ஃபன்க், FUNK. டாக்டர் ஃபன்க் இன்ட்ரோடியூஸ் த டேர்ம் வைட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. வைட்டமினை காயின் பண்ணுது டாக்டர் ஃபன்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகம் டாக்டர் ஃபன்க் என்பவரால் அறிமுகப்படுத்தது. the term vitamin was coined by டாக்டர் ஃபன்க். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அவர் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் விட்டமினுக்கு ஆல்பபெட் ஏ என்று பெயர் வச்சார். அதான் விட்டமின் ஏக்கு ஆங்கில எழுத்தின் மூலம் முதல் வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் ஏ தான் விட்டமின் ஏ. இதுல கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, விட்டமின் ஏவை கண்டுபிடிச்சது யாரு, அதுக்கு என்ன டினோட் பண்ணாங்க, ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை டினோட் பண்றாங்க, அதான் விட்டமின் ஏ. அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட், விட்டமின் டி பத்தி புக்ல பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விட்டமின் டி என்ன பண்ணுது, அதோட பயன் என்ன, அதை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். விட்டமின் டி இம்ப்ரூவ்ஸ் த போன் ஸ்ட்ரென்த். ஏன் எப்படி போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, நமது போன்ல எலும்புகளில் உள்ள கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுது. விட்டமின் டி கால்சியத்தை உறிஞ்சி நமது எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதான் விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதால் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. விட்டமின் டி இம்ப்ரூவ்ஸ் போன் ஸ்ட்ரென்த் பை ஹெல்பிங் பாடி டு அப்சார்ப் கால்சியம். பாடி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவி போன் ஸ்ட்ரென்த், அதாவது எலும்பின் பலத்தை அதிகரிக்க செய்யுது. விட்டமின் டி சொல்லலாம். அடுத்து பாருங்க, விட்டமின் டி பத்தி விட்டமின் சி பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, விட்டமின் சி இறைச்சியினுடைய புரதத்தில் காணப்படும் இரும்புச்சத்து எளிதில் உறிஞ்சப்படும். அதே சமயம் ஒண்ணுமே இல்லை, ரெண்டு கான்செப்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இறைச்சினா மீட்ல உள்ள இரும்பு சத்தை ஈஸியா நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிடும். அதை ஹீம் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹீம் அல்லாத இரும்பு சத்து பிளான்ட்ஸ், தாவரங்கள்ல இருக்கும், வெஜிடபிள்ஸ். அப்ப தாவரங்களில் உள்ள ஹீம் அல்லாத இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு நமக்கு விட்டமின் சி தேவைப்படுகிறது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹீம் அல்லாத இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி தேவைப்படுகிறது. விட்டமின் சி தேவைப்படுகிறது. while the iron in the இறைச்சி meat protein is readily absorbed. மீட்ல உள்ள அயான் ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். ஆனால் நான் ஹீம் அயான் require விட்டமின் சி ஃபார் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஹீம் அயான்னா பிளான்ட்ஸ்ல இருக்கும், அதுதான் விட்டமின் சி தேவைப்படுகிறது. இதான் விட்டமின் சியோட முக்கியமான பயன் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சியோட முக்கியமான பயன். அடுத்து நெக்ஸ்ட், விட்டமின் டி பத்தி கொடுக்குறாங்க. விட்டமின் டி பத்தி ஒரு பாக்ஸ் கொஸ்டின். விட்டமின் டில நான் கதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் பாருங்க. என்ன விட்டமின் டி சன்ஷைன் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தோல் விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். தோல் விட்டமின் நம்மளோட சூரிய ஒளி தோல் மீது படும்போது தோல்ல டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். அந்த டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் விட்டமின் டி ஆக கன்வெர்ட் ஆகுது. அதை கொஸ்டின் கேட்பாங்க. சூரிய ஒளி தோலில் படும்போது என்ன வேதிப்பொருள் விட்டமின் டி ஆக கன்வெர்ட் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. மனிதனின் தோலால் விட்டமின் டி உருவாக்க முடியும், அதனால இதை சன்ஷைன் விட்டமின் சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், சூரிய கதிர்கள் தோல் மேல் வரும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் விட்டமின் டி ஆக மாறுகிறது. இதுதான் சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. when the sun rays falls on the skin, டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு விட்டமின் டி அப்படின்னு சொல்லலாம். டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு விட்டமின் டி. இதாங்க விட்டமின் டி பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விட்டமின் டி நமது உடம்பு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு உதவுவதால் எலும்பின் பலத்தை அதிகரிக்க செய்கிறது, போன் ஸ்ட்ரென்த் ஆக வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்,
வைட்டமினோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த வகைகள்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. இதை ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விட்டமினை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. வைட்டமின்ஸை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள்னா நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் கரையும், நீர்லலாம் எதெல்லாம் கரையும், அதான் வாட்டர் சால்யூபிள். அடுத்து கொழுப்பில் கரையும் விட்டமின், அதான் ஃபேட் சால்யூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்பு, ஃபேட் சால்யூபிள். நீரில் கரையும் விட்டமினை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. பி காம்ப்ளெக்ஸ், பி கூட்டு பொருள் அப்படிம்பாங்க. பி கூட்டு பொருள், கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பி காம்ப்ளெக்ஸ். பி காம்ப்ளெக்ஸ்னா பி கூட்டு பொருள். இதுல மொத்தம் 9 விட்டமின்ஸ் பத்தி படிக்கணும் பி காம்ப்ளெக்ஸ்ல. ரெண்டாவது நான் பி காம்ப்ளெக்ஸ். நான் பி காம்ப்ளெக்ஸ்ல விட்டமின் சி பத்தி இருக்கும். சி மட்டும் தான் படிக்கணும். விட்டமின் சி மட்டும் தான் படிக்கணும். நான் பி காம்ப்ளெக்ஸ். ஓகே. அடுத்து கொழுப்பில் கரையும் விட்டமின்ல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் கே இருக்கு. இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பி காம்ப்ளெக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு மறந்து போயிடும். நீரில் கரையும் வைட்டமின் எது, கொழுப்பில் கரையும் விட்டமின் எது அப்படிங்கிறத மறந்து போயிடும். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. நம்ம யாரையாவது ஏடி வாடி போடி ஏடின்னு கூப்பிட்டோம்னா, ஏடி வந்தாவே கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால ஏடிஇகே, ஏடிஇகே. ஓகேவா? இது எல்லாமே கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ். நான் யாரையாவது ஏடின்னு கூப்பிட்டேன்னா எனக்கு கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏடி வந்தாவே கொழுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து பிசி வந்து நீரில் கரையும் விட்டமின். இப்போ பி காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்க்கலாம். பி காம்ப்ளெக்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எனர்ஜி ரிலீசிங் விட்டமின்ஸ். எனர்ஜினா என்னங்க? ஆற்றல் தரக்கூடிய விட்டமின். எனர்ஜி ரிலீசிங். இதில் 6 விட்டமின் இருக்கு. எனர்ஜி ரிலீசிங்ல ஆற்றல் தரக்கூடிய விட்டமின். அதுக்கெல்லாம் என்னென்ன அறிவியல் பேர், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படியே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தயமின்னா B1. தயமின், B1ஓட அறிவியல் பேர் வந்து தயமின். தமிழ்ல அதான் தயமின். அடுத்து ரிபோஃப்ளேவின். ரிபோஃப்ளேவின் அப்படின்னா B2 அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபோஃப்ளேவின் அப்படின்னா B2. அப்புறம் நியாசின். நியாசின்னா B3. நிறைய பேர் டவுட் வரும், B5 தான் நியாசின் அப்படின்னு வரும். அது கிடையாது புக்ல. ஆனால் B3 தான் நியாசின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. B3. அடுத்து பயோட்டினா விட்டமின் B4 வரலாம். விட்டமின் B4, B7, B4 வரலாம். பயோட்டின். அடுத்து லிம்போயிக் ஆசிட். லிம்போயிக் ஆசிட் மொத்தம் 6 விட்டமின்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்க. தயமின், ரிபோஃப்ளேவின், ரியாசின், பயோட்டின், பேண்டோதெனிக் ஆசிட் தான் B5 பார்த்துருக்கோம். அடுத்து லிம்போயிக் ஆசிட்ஸ் ஒரு 6 விட்டமின். இந்த 6 விட்டமின் வந்து எனர்ஜி தரக்கூடிய விட்டமின்ஸ். நெக்ஸ்ட் ஹீமோஃபைட்டிக் அப்படின்னா ஹீம்னா இரும்பு சத்து சம்பந்தமான விட்டமின்ஸ். ஹீமோஃபைட்டிக் இரும்பு சத்து சம்பந்தமான விட்டமின்ஸ் பார்த்தோம்னா 2 விட்டமின்ஸ் இருக்கு. என்ன 2 விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட்னா B9. ஸ்கூல் படிக்கும் போது இரும்பு சத்து குறைபாடுனால பெண்களுக்கு எல்லாமே ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பாங்க. அதான் B9. B9 விட்டமினா ஃபோலிக் ஆசிட். அடுத்து கோபாலமைன். கோபாலமைனா B12. B12னா கோபாலமைன். ஹீமோஃபைட்டிக்னா இரும்பு சத்து தொடர்பான விட்டமின்ஸ். நெக்ஸ்ட் அதர் விட்டமின்ஸ்ல மற்றதுல ஒன்னே ஒன்று. இங்க 6 பார்த்தோம், இங்க 2 பார்த்துருக்கோம், அடுத்து ஒரு 1 பார்த்துருக்கோம். அதர்னா மற்றவை. B6. B6னா பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. B6. B6னா பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹீமோஃபைட்டிக் விட்டமின்ஸ். பைரிடாக்சின். பைரிடாக்சின்லாம் அதர்ஸ்ல வரும். அப்போ பாருங்க, பி காம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் 9 விட்டமின்ஸ் பத்தி பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? நான் பி காம்ப்ளெக்ஸ்ல ஒன்னே ஒன்று தான், விட்டமின் சி. விட்டமின் சினா எல் அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. எல் அஸ்கார்பிக் ஆசிட் அதான் விட்டமின் சிக்கு எக்ஸாம்பிள். புரியுதா? விட்டமின் சில ஒன்னே ஒன்று தான். அடுத்து கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ் இதுல என்னென்ன பேர் இருக்கு? விட்டமின் ஏக்கு என்ன பேருனா ரெட்டினால். ரெட்டினால், NOL சொல்லலாம். ரெட்டினால். ரெட்டினோயிக் ஆசிட். ரெட்டினோயிக் ஆசிட், ரெட்டினல் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் ஏ. விட்டமின் ஏ இருக்கு. அடுத்து விட்டமின் டிக்கு என்னென்ன பேரு, அறிவியல் பேரு? சோலி கால்சிஃபெரால். சோலி கால்சிஃபெரால் அண்ட் எர்கோ கால்சிஃபெரால். ERGO, எர்கோ கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விட்டமின் இ பாருங்க, டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் இ பார்த்தோம்னா டோகோஃபெரால். அடுத்து விட்டமின் கேல ஃபைலோகுயினோன், மெனாகுயினோன் அப்படின்னு 2 இருக்கு. விட்டமின் கேனா ஃபைலோகுயினோன், மெனாகுயினோன் பத்தி இருக்கு. இதுதாங்க விட்டமினோட வகைகள்.
விட்டமினோட வகைகள் என்னென்னு பார்த்துருக்கோம். நீரில் கரையும் விட்டமின்ஸ்ல பிசி பார்த்துருக்கோம். கொழுப்பில் கரையும் விட்டமின்ல ஏடிஇகே பார்த்துருக்கோம். ஏடிஇகே பார்த்துருக்கோம். ஈனா டோகோஃபெரால் சொல்லலாம். விட்டமின் கேனா ஃபைலோகுயினோன் மெனாகுயினோன் சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த விட்டமினோட என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். விட்டமினால என்னென்ன நோய்கள். இப்போ விட்டமின் ஏ பத்தி பார்த்தோம். ரெட்டினோயிக் ஆசிட்ஸ் அதை பத்திலாம் சொல்லியிருந்தோம். விட்டமின் ஏ எதுலலாம் இருக்கு? லிவர் ஆயில், ஃபிஷ்ஷு, கேரட்டு, மில்க்கு இதுலலாமே இருக்கு. இதெல்லாம் கூட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஆனால் இதோட நோய்கள் தான் கேட்பாங்க. என்ன ஃபங்க்ஷன், அதோட நோய்கள் என்ன கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் பார்த்துக்கிட்டாவே நல்லது. இது தேவைன்னா சும்மா படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ விட்டமின் ஏ பார்த்தோன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா மாலைக்கண் நோய். விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண் நோய் சொல்லலாம், நைட் பிளைண்ட்னஸ். அடுத்து செராப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய். செராப்தால்மியா விட்டமின் ஏ குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய் தான் செராப்தால்மியா, தமிழ்ல தான் சொல்லுவாங்க. அடுத்து கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, தோலில் ஏற்படுது. இது எல்லாமே விட்டமின் ஏனால ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள். செராப்தால்மியா, நைட் பிளைண்ட்னஸ், கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விட்டமின் பி, பினா தைமின் பி1 சொல்லலாம். விட்டமின் பி குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள் பெரிபெரி சொல்லலாம். பெரிபெரல் நர்வ் டேமேஜஸ். பெரிபெரினா அந்த நரம்பு மண்டலம் சிதைகிறது, நர்வ் டேமேஜஸ் சொல்லலாம். அடுத்து B2 ரிபோஃப்ளேவின் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதனால என்ன குறைபாடு நோய் அப்படின்னா சைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேசியன் ஆஃப் மவுத்து, லிம்பு, அந்த டங்கில் எல்லாமே வந்து அந்த ஈறுகளில் பல்வடியும், அது எல்லாமே சொல்லலாம். அடுத்து விட்டமின் B3 நியாசின் மூலமா பெல்லகிரா அப்படின்னு சொல்லலாம். B3னா பெல்லகிரா. அடுத்து B5 பேண்டோதெனிக் ஆசிட்னா இன்அடிக்குவேட் growth, வளர்ச்சியின்மை, வளர்ச்சி குறைவு, குன்றிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. அடுத்து B6 பத்தி பாருங்க. B6 அப்படின்னா விட்டமின் B6னா பைரிடாக்சின் சொல்லலாம். B7னா பயோட்டின், B9னா ஃபோலிக் ஆசிட்ஸ். இதில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ B6 அப்படின்னா எதுலலாம் இருக்கும்? மீட்டு, செரல்ஸ், அந்த மில்க்கு, ஹோல் கிரெயின்ஸ், எக்கு, இதில் எல்லாமே இருக்கு. அதில் என்ன நோய்கள் ஏற்படுது? அடுத்து நெக்ஸ்ட் விட்டமின் B7ல எதுல இருக்கு? அதுல டிப்ரெஷன், ஹேர் லாஸ், மசில் பெயின் இதெல்லாமே ஏற்படும். பயோட்டின் B7னால என்ன நோய் ஏற்படும்? அடுத்து வந்து விட்டமின் B9னால என்ன நோய் ஏற்படும்? மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. விட்டமின் B9 அனிமியா இல்ல மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் B இது ரொம்ப முக்கியம். விட்டமின் B9னால என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ AB பார்த்தாச்சு. அடுத்து விட்டமின் B12னால என்ன ஏற்படும், என்ன நோய்கள் ஏற்படும், அதை பத்திலாம் பார்க்க போறோம். அடுத்து B12னால பெர்னீசியஸ் அனிமியா, B9னால மெகலோபிளாஸ்டிக் அனிமியாஸ் பார்த்தோம். இது பெர்னீசியஸ் அனிமியா பார்க்குறோம். அடுத்து விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட் சொன்னோம். இது குறைபாட்டால என்ன நோய் ஏற்படுதுன்னா ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்கள், பல்கள்ல ரத்தம் வடிகிறது அதை சொல்லலாம். அடுத்து விட்டமின் D சோலி கால்சிஃபெரால், எர்கோ கால்சிஃபெரால் பார்த்தோம். இதில் விட்டமின் டியில் பாருங்க ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும். குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும். எலும்பு முறிவு, ரிக்கட்ஸ் நோய். ஆஸ்டியோமலைசியானா அடல்ட்ஸ், பெரியவங்களுக்கு ஏற்படும். விட்டமின் டி குறைபாடுனால 2 நோய். அடுத்து விட்டமின் இ டோகோஃபெரால் சொன்னோம். மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஏற்படும். அப்படின்னா விட்டமின் ஈனால இன்னொரு நோய் கூட சொல்லலாம். அதான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. அப்புறம் இன்அடிக்குவேட் டு ரீப்ரொடக்ஷன், மலட்டுத்தன்மை ஏற்படும். விட்டமின் இ குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய் மலட்டுத்தன்மை. அடுத்து விட்டமின் கே குறைபாட்டினால இன்க்ரீஸ்டு பிளட் கிளாட்டிங்ஸ், ரத்தம் உறையாமை, ஹீமார்ஹேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறையாம போயிட்டே இருக்கும், ஹீமார்ஹேஜ். இன்அடிக்குவேட் பிளட் கிளாட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே இதோட நோய்கள், விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ
கார்போஹைட்ரேட் பார்த்தாச்சு, புரதம் பார்த்தாச்சு, கொழுப்புகள் பார்த்தாச்சு, விட்டமின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அஞ்சாவது என்ன பார்க்க போறோம்னா மினரல்ஸ், தாது உப்புகள் பத்தி பார்க்க போறோம். தாது உப்புகள், தாது உப்பு சத்துக்கள் என்ன சொல்றாங்க? நமது உடலில் உடற்செயலியல் நிகழ்ச்சிகளை நிலைநிறுத்துவதற்கு, நமது உடலில் உடற்செயலியல் நிகழ்வுகளை நிலைநிறுத்துவதற்கு தாது உப்புகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மினரல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் physiological processes. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். physiological processes of our body. அடுத்து இந்த தாது உப்புகள்ல மொத்தம் ஒரு 5 வகை சொல்லலாம். கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை. இந்த 5 தான் தாது உப்புகளை மேஜர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதமுள்ளதெல்லாம் மைனர் நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. மீதமுள்ளது என்ன? மீதமுள்ள தனிமங்கள் குறைவான தேவையுடைய தனிமங்கள், அதான் மைனர் நியூட்ரியன்ஸ். கந்தகம், சல்ஃபர், இரும்பு, குளோரின் எக்ஸெட்ரா சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே மீதமுள்ள தனிமங்கள். அப்புறம் ஸ்கூல் புக்ல ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 21 இஸ் டிக்ளேர் அஸ் குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டே. குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டே. அக்டோபர் 21 உலக அயோடின் குறைபாட்டு தினம் என்று புக்ல இருக்கு. உலக அயோடின் குறைபாட்டு தினம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மினரல்ஸ், தாதுப்புகள் பத்தி பார்த்தாச்சு. தாதுப்புகள் மேஜரா ஒரு 5 மினரல்ஸ். அதிக மேஜர்னா அதிக தேவையுடைய தனிமங்கள் சொல்லலாம். மைனர்னா குறைந்த தேவையுடைய தனிமம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா அதிகம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா குறைவான தேவையுடைய நுண்ணூட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து வைட்டமினசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வைட்டமினசிஸ்னா என்னன்னா, நமக்கு வைட்டமின் நல்லதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம விட்டமின்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு வைட்டமினசிஸ் நோய் ஏற்படும். ஒரு நோய் ஏற்படும். இப்போ பால் நல்லதுன்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பால் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கெட்டது தான். இப்போ 1/2 லிட்டர் பால் கூட நம்ம ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். இதே நம்ம 2 லிட்டர் பால் ஒரே நேரத்தில் குடிச்சோம்னா கெட்டது இல்லை. அதே மாதிரி விட்டமின் நல்லதுன்னு சொல்லுவோம், ஆனால் அளவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் the disease caused due to excess vitamins. ஓகேவா? அளவுக்கு அதிகமான விட்டமினால் ஏற்படக்கூடிய நோய் தான் விட்டமினோசிஸ். பாருங்க, விட்டமின்கள் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் விட்டமினோசிஸ். விட்டமின்களின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் விட்டமினோசிஸ். இதுதான் ஹைப்பர் விட்டமினோசிஸ் எனப்படுவது. வழக்கத்தை விட அதிகப்படியான விட்டமின்களின் அளவு இருப்பதால் இந்த நிலையில் நச்சுத்தன்மையின் அறிகுறிகள் தோன்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. Any disease caused by the presence of excess vitamins is called as vitaminosis அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமினோசிஸ், SIS, வைட்டமினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமினோசிஸ். நெக்ஸ்ட், அடுத்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின். வாழைப்பழத்தை குளிர் சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் இருக்குல்ல, பனானாஸ் ஆர் நாட் கெப்ட் இன் ரெஃப்ரிஜிரேட்டர். ஒய் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வாழைப்பழம் வெளியில இருந்தால் தான் அது பழுக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். பழுக்கக்கூடிய என்சைம்ஸ் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா பழுக்கக்கூடிய ரைப்பனிங் என்சைம்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ரைப்பனிங், இந்த பழுக்கக்கூடியது ப்ரௌனிஷ் பழுப்பு நிறமா மாறக்கூடிய என்சைம்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிரும், ப்ரௌனிஷ். அதனால தாங்க வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பழுக்க செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயலிழந்து விடுகிறது. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அதற்கு பதிலாக செல்களை அழித்து பழுப்பு நிறத்தை உருவாக்க காரணமான நொதியானது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. When it is kept in a refrigerator, the enzyme responsible for ripening becomes inactive. Ripening enzyme வந்து inactive ஆயிரும். In addition, the enzyme responsible for browning அது active ஆயிரும். In addition to that, browning enzyme வந்து active ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கொஸ்டினா கேட்பாங்க. நெக்ஸ்ட், அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். அடுத்து லூயிஸ் பாஸ்டர், அடுத்த சயின்டிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். லூயிஸ் பாஸ்டர் இவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர் 17 முறையை தோற்றுவித்தார். அதாவது பாஸ்டர் 17 முறை அப்படின்னா, பாஸ்டர் 17 முறைனா பாலை வந்து பாஸ்டரைசேஷன் எவ்வளோ டெம்பரேச்சரில் காய வச்சு எவ்வளோ டெம்பரேச்சரில் கூல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நுண்ணுயிரியலை தோற்றுவித்தார். அதனால நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி இல்லைன்னா ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நொதித்தல் மற்றும் நொதித்தல் அப்புறம் நோய் ஏற்படுத்துவது, இதுக்கெல்லாம் காரணம் நுண்ணுயிர்களே என கண்டறிந்தார். He discovered that the microorganisms cause fermentation and disease. நொதித்தலுக்கும் நோய்களுக்கும் காரணமே
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. அதான் நுண்ணுயிரிகளின் தந்தை. அதுக்கப்புறம் பாஸ்டர் 17 முறையினையும் வெறிநாய் கடி, ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளையும் இவர் உருவாக்கினார். He invented the process of pasteurization and developed vaccination against rabies. Rabiesனா வெறிநாய் கடி சொல்லலாம். rabies and anthrax. anthrax அப்படின்னா அந்த நோய்க்கு தடுப்பு மருந்து, வேக்சின்ஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆபரேஷன் ஃப்ளட் பத்தி பார்க்க போறோம். ஆபரேஷன் ஃப்ளட் பத்தி பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா லான்ச்டு நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் மூலம் 1970 வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். வர்கீஸ் குரியன், அதான் அவர் தான் ஃபவுண்டர். அந்த அமுல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனந்த் மில்க் யூனியன் சொசைட்டி, அமுல் பால், இதோட தலைவர் வர்கீஸ் குரியன். அவர் தான் வெண்மை புரட்சியின் தந்தை, ஆபரேஷன் ஃப்ளட் அதோட தந்தை. இது எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1970 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து மெத்திலின் டை ரிடக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இது முக்கியமானது, கொஸ்டின் கேட்பாங்க, பாக்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை இது எங்க பயன்படுதுன்னா, பால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் பாலில் உள்ள நுண்ணுயிரிகளின் அளவை வைத்து அந்த பால் சுத்தமானதா இல்ல தண்ணி கலந்திருக்கா அப்படிங்கிறத கண்டறிய பயன்படுகிறது. It is widely used in milk processing units to assess the microbial quality in the raw milk இல்லனா pasteurized milk. ஒரு பதப்படுத்தப்பட்ட பால் இல்ல தூய பால்ல நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த பால் தூய்மையானதா இல்லையா என கண்டறிய பயன்படுகிறது. அதான் மெத்திலின் சாய ஒடுக்க சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்திலின் டை ரிடக்ஷன் டெஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் சில முக்கியமானது புக்ல இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். என்ன முக்கியமானது சில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புக்ல இந்த டேட்ஸ் எல்லாம் முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே கேட்பாங்க. October 16 வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. October 16 உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக உணவு தினம் என்ன சொல்லுது அப்படின்னா, emphasis on food safety and avoid food wastages. உணவு பாதுகாப்பு, அப்புறம் உணவு பொருள் வேஸ்டேஜ் இதெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்லோகன் சொல்லுது. என்ன ஸ்லோகன் சொல்லுது? என்ன ஸ்லோகன் சொல்லுதுன்னா, ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட், பண்ணையிலிருந்து உண்ணும் வரை, ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃப், பண்ணை முதல் உண்ணும் வரை உணவை பாதுகாத்திடுவீர் அப்படின்னு சொல்லலாம். வாஸ் ரைஸ்ட் ஆன் வேர்ல்டு ஹெல்த் டே. வேர்ல்டு ஹெல்த் டேனா எப்பன்னா April 7 வேர்ல்டு ஹெல்த் டே. அடுத்த டே பாருங்க, 2015 கொண்டாடப்பட்டது வேர்ல்டு ஹெல்த் டே டு ப்ரொமோட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. 2015 April 7 உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை உணவை பாதுகாத்திடுவீர் இந்த ஸ்லோகன் முழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சில ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஆர்கனைசேஷன் பத்தி இருக்கு அப்படின்னா, எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த வருஷம்னா 1965. இந்திய உணவு கழகம் 1965 ஏற்படுத்தப்பட்டது உணவு கழகம். அதுக்கப்புறம் 1954 உணவு கலப்பட தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். உணவு கலப்பட தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு கலப்பட தடுப்பு சட்டம். அடுத்து 1955 பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ்னா விதிகள் பத்தி சொல்றாங்க. உணவு கலப்பட தடுப்பு விதிகள். ஃபர்ஸ்ட் சட்டம் 1954, விதிகள் பார்த்தோம்னா 1955. இது முக்கியமா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சில ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ உணவு இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த ஆர்கனைசேஷன் மூலமா பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இதான் கோடெக்ஸ் அலிமெண்டாரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிமெண்டேஷன், அதாவது கோடாக்ஸ் அலிமெண்டாரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ். உணவு பாதுகாப்பிற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தீன் ஃபார் ஃபுட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடாக்ஸ் அலிமெண்டாரியாஸ் அப்படின்னா இஸ் a collection of internationally recognized stadium and other recommendations ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச அளவில் உணவு பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தர நிர்ணயம் அப்படின்னு பார்த்தோம்னா கோடாக்ஸ் அலிமெண்டாரியாஸ் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஐஎஸ்ஐனா என்ன? ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தமிழ்ல இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஐனா ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் சர்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள். எடுத்துக்காட்டு இப்போ சுவிட்ச் சொல்லலாம். சுவிட்சு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அது மாதிரி நிறைய தொழிற்சாலைகளில் என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அக்மார்க் பற்றி பார்க்க போகிறோம். அக்மார்க். இந்த அக்மார்க்னா என்னங்க? அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அக்மார்க் அப்படின்னு சொல்லலாம். வேளாண் பொருள்களுக்கான தர குறியீடு, அதான் அக்மார்க். செர்டிஃபைஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் லைவ் ஸ்டாக்ஸ், கால்நடை பொருள்கள் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. லைவ் ஸ்டாக்ஸ், கால்நடை பொருள்கள், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் லைக் செரில்ஸ், அப்புறம் எசென்சியல் ஆயில்ஸ், கொழுப்பு அமிலம், ஆயில்ஸ், இது எல்லாமே விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருள்கள். இதுக்கு வந்து அக்மார்க் கிரீன் கலர்ல இருக்கும். அக்மார்க் தரச்சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் FBO பத்தி பார்க்க போறோம். FBOனா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனி உற்பத்தி பொருள்களின் ஆணையம், ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். இது எதுக்குன்னா, பல உற்பத்தி பொருள்களான பலரசம், ஜூஸ், பதப்படுத்தப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள், ஊறுகாய்கள் முதலியவற்றுக்கு சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபுட் ப்ராசஸ் யூனிட்ஸ். இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சர்டிஃபைஸ் த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸ், சாஸ், அப்புறம் கேன்டு ஃப்ரூட்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், பிக்கிள்ஸ், இது எல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. FBOனா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். அடுத்து FASI பத்தி பார்க்க போறோம். FASI அப்படின்னா என்னங்க? FASIனா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்ல இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, உணவு பாதுகாப்பை கண்காணிப்பதும் ஒழுங்குபடுத்துவதிலும் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது இல்லை மேம்படுத்துவது இந்த ஆணையத்தின் நோக்கம். பொதுவாக உணவு பாதுகாப்பை மேம்படுத்தி பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது, அதான் சொல்றாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உணவு பாதுகாப்பை கண்காணிப்பதும் மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது இதன் பொறுப்பாகும் சொல்றாங்க. அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த் த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, அதுக்காக சொல்றாங்க. இவ்வளோதாங்க அந்த ஆர்கனைசேஷன். இதை நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே நம்ம ஈஸியாக இந்த சாப்டர்லேருந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சாப்டர்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தேங்க்யூ.